ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 12 லக்னத்திற்கு சனியை பற்றிய பதிவு. அதில் முதல் பதிவாக இப்போ மேஷ லக்னத்திற்கு இதில் பார்க்க இருக்கோம். சனி இப்போ நமக்கு விரை சனியாக போயிட்டுருக்கார். நம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். அதில் டெப்த்தாக பார்க்குறோம். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறாரு. அதுக்கப்புறம் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவினுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறாங்க. அதாவது ஜூன் 21க்கு மேலே கேதுவினுடைய உபநட்சத்திரத்தில் போகிறாரு. அது ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலேயே வக்கரத்தில் வர்றாரு. மறுபடியும் புதனுக்கு திரும்புகிறார். ஸோ இதில் நாம் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம ஜென்ரலாக நினச்சிக்கிட்டு இருப்போம், சனி மாதிரி வேலை செய்யுது, சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். ஆனால் அந்த உபநட்சத்திரங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா, அதற்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் புதன் யார், கேது யாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காருன்றதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் புதன் நமக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். இந்த 3ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறது, நோயிலிருந்து விடுதலை ஆகிறது, இது மாதிரி விஷயங்களை 3ஆம் இடம் வச்சுருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது வேலை சம்மந்தப்பட்ட மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணும். அப்போ இந்த சனி புதன் இப்படின்னு எடுத்துக்கணும். சனி நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு வேலைக்கு மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி 2, 6, 10 அல்லது புதனும் 2, 6, 10 இந்த தொடர்பில் இருந்தால் அந்த மாற்றமானது போகிற வேலை ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் விரை சனி நம்மளை படுத்துதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி 2, 6, 10 தொடர்புன்னா நல்லவர்னு அர்த்தம். வேறு வேலைக்கு, வெளிநாட்டு வேலைக்கு கூட, வெளியூர் வேலைக்கு கூட மாற்றி விட்றாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வகையில் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த ஜூன் 21க்கு மேலே கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் சனி போகிறார். அப்பவும் சனியினுடைய உத்திரட்டாதியிலே தான் இருக்கார். ஆனால் கேது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது 2, 6, 10 தொடர்பு, 4, 10 தொடர்பு, 7ஆம் பாவ தொடர்பு, 2ஆம் பாவ தொடர்பு, இதெல்லாம் இருக்கிறது நல்லது. இந்த கேதுவிலையும் கூட நமக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது எந்த ஸ்தானத்தில் இருக்குது? 2ஆம் இடத்துல இருந்தால் பணம் வரும், 3ஆம் இடத்துல இருந்தால் டிரான்ஸ்ஃபர் வரும், 4ஆம் இடத்துல இருந்தால் வீடு கட்டலாம், இருக்கிற இடத்துலையே ஒரு புகழ் கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கும் அல்லது கலை தொடர்புகள் சம்மந்தப்பட்டதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நல்லது. ஒரு சிலருக்கு ஐடி லைனில் சிறப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு உற்பத்தி லைனில் 5ஆம் இடம்ங்கிறது வேலையை இழக்க வச்சிடும். அதே 6ஆம் இடம்ங்கிறது வேலையில் சர்வீஸை நல்லா பண்ணி கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒப்பந்தம் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் போடுறது, புதுசாக கஸ்டமரை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதில் டெவலப் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் போடுறது, இதெல்லாம் பண்ணும். 8ஆம் இடத்துல கேது இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணும்? டென்ஷனை கொடுத்துரும். இந்த சனி என்னதான் நமக்கு என்ன பாவத்தை இயக்கிறதா இருந்தாலும் இந்த 8ல் கேதுன்னு வரும்பொழுது திடீர் கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ கொடுத்துரும். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி 9ல் இருந்தாலும் நல்லது, 10ல் இருந்தாலும் நல்லது. 9லேயும் 3லேயோ இருந்தால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இடம் மாதிரி வேலை செய்ய வேண்டி வரும். அதே 2, 6, 10ல் இருந்தால் நல்லாயிருக்கும், 4ல் இருந்தால் நிலையான வேலையாக இருக்கும். அப்போ 12ல் சனி 2.5 வருஷமும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அதுக்காகத்தான் இந்த பதிவு.
மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரைச்சனி தான். விரைச்சனி அப்படின்னா அது எப்போ கணக்கில் எடுத்துனுக்கும்? உங்களுக்கு தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். சனியினுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இது நடந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள். எப்படி? சனி நட்சத்திரம் ப்ளஸ் புதன் உப நட்சத்திரம். இந்த புதன் உப நட்சத்திரம் என்பது நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் புதன் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காரு? 2, 6, 10, 4, 10 இந்த கேரக்டர்லாம் வாங்கியிருந்தால் தொழிலில் வந்து மாற்றம் பண்ணி சிறப்பாக இருக்கும். அதே நமக்கு 5, 9ஆக இருந்தால் திடீர்னு வேலையை இழக்க வச்சிடும். இதே கேது வந்துட்டார். கேது வந்து இதே மாதிரி தான் 2, 6, 10 இருந்தால் வேலைக்கு நல்லா இருக்கும். புதிய வேலை, புதிய இடம், வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை மாற்றத்தை பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நமக்கு கேதுவோ புதனோ 5, 9ஆன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கணிச்சு எந்த பாவத்தினுடைய அதிகாரியாக இந்த புதன் வருகிறது, கேது வருதுன்னு பாருங்கள். இப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு வேலை இழக்க வேண்டி வருதோ அப்போ 5, 9 வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் டிரான்ஸ்ஃபர் மாற வேண்டி வருதோ அப்போ 3ஆம் பாவம் 9ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு யார் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டு, இப்போ சனி வக்கரம்னு சொல்கிறோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு, என்ன உப நட்சத்திரத்தில் போகிறாரு, அந்த பலன்களை தான் தரப்போகிறார். வக்கரம்ங்கிறதுனால நம்ம வேறு மாதிரி சிந்திக்க வேண்டியது இல்லை. வக்கரம் என்பது ஒரு மாயை தோற்றம், அவ்வளோதான். ஆனால் நட்சத்திரம் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய பலனே என்னென்னா, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போகுது, எந்த உப நட்சத்திர ரீதியாக பலன் தருது, நட்சத்திரம் வந்து என்ன காரியத்தை செய்ய போகுதுங்கிறத சொல்லாமல் சொல்லும். உப நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திரத்தை நல்லபடியாக நடத்துமா அல்லது பாதகமாக நடத்துமா அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போ நம்ம கெட்ட கிரகம்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. சனி 12ல் வந்துருச்சு எல்லாத்துக்குமே கெட்டது. நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம்தான், விரயஸ்தானம்தான். ஆனால் அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறது புள்ளி விவரம் பாருங்கள். உங்கள் லக்னத்திற்கு இப்போ யாரெல்லாம் அஸ்வினியில் லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கோ பரணி 2 பாதம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் இப்போ 12ல் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அதே நீங்கள் வந்து பரணி பிற்பகுதியிலையும் கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் உங்கள் லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா இன்னுமே சனி 12க்கு வரலைன்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்குதான்றதையும் பார்த்துக்கிட்டு இது சனியை பற்றி பயப்படணும். தேவையில்லாமல் 12ல் சனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பதிவு. அதுபோக இன்னுமே என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க லக்னமா ராசியான்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றீங்க. பழைய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கேட்குறதில்ல. புதுசாக வர்றவங்க கேட்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். எல்லாமே லக்னம்தான் நிலையானது. 7.5 சனிங்கிற கான்செப்டு ராசி வச்சு எடுக்கிறது, ராசி பலன் பார்க்குறது அது கிடையாது. லக்னம் தான் நிலையானது. மற்ற இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ராசி என்பது நிலையானது இல்லை. நம்மளுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி இதில் வந்து லக்னத்தின்படி தான் கோச்சார பலனும் பார்க்கணும், திசாபுத்தி பலனும் பார்க்கணும், நமக்கு அடிப்படை யோக பலனும் பார்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.